திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து சக மாணவருக்கு வழங்கிய விவகாரத்தில் 2 மாணவர்கள் செமஸ்டர் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நெப்போலியன், முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பத்மநாதன், திருச்சி தேசிய சட்ட பள்ளியில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் கூட இங்கு வந்து பயில்கிறார்கள். குறிப்பாக திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நவலூர் குட்டப்பட்டு என்கிற பகுதியில் தான் இந்த தேசிய சட்ட பள்ளி வந்து இருக்கிறது. இந்த சட்ட பள்ளியை பொறுத்தவரை 500க்கும் அதிகமான மாணவர்கள் வந்து தற்போது அவர்கள் வந்து பயின்று வருகிறார்கள். இதில் சக மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாணவருக்கு சிறுநீரில் வந்து குளிர்பானத்தில் வந்து சிறுநீரை கலந்து கொடுத்த விவகாரம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உண்மைதானா அல்லது மாணவர் வந்து கொடுத்த புகார் வந்து பொய்யான புகாரா என்பதனை ஆராய்வதற்காக முழுமையாக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது. 3 பேர் கொண்ட உதவி பேராசிரியர்கள் கொண்ட குழுவை அமைத்து சட்ட பல்கலைக்கழக வளாகம் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மாணவருக்கு கொடுத்தது உண்மைதான் என்று தெரிய வருகிறது. உடனடியாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில். இதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சட்ட பள்ளியில் 2 பேராசிரியர்கள், 2 பெற்றோர்கள் மற்றும் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் என மொத்தம் 9 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த 9 பேர் கொண்ட குழு ஆன்டி ராகிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய குழுவானது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த 2 மாணவர்கள் மீண்டும் இந்த செமஸ்டர் தேர்வை எழுத வேண்டும், காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் அளித்து அவர்கள் மீது உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்கிற இந்த 2 நிபந்தனையை வந்து அவர்கள் தெரிவித்தார்கள். பொதுவாகவே கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், அங்கு பெற்றோர்களுடைய ஒரு பங்களிப்போடு சேர்ந்த ஒரு குழுவானது அமைக்கப்படும், அந்த ஆன்டி ராகிங் குழு. இந்த ஆன்டி ராகிங் குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த 2 மாணவர்களை மீண்டும் செமஸ்டர் தேர்வு, அதாவது அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தற்போது பயின்று வரக்கூடிய இந்த செமஸ்டரை மீண்டும் அவர்கள் அடுத்த கல்வியாண்டில் அவர்கள் படிக்க வேண்டும். இதனால் 1 ஆண்டு காலம் அவர்களுடைய படிப்பு வந்து அதிகமாக அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. மேலும் இந்த மாணவருக்கு அவர் இது போன்ற இந்த 2 மாணவர்கள் செய்த இந்த காரியம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். சட்ட ரீதியாகவும் ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து காவல் நிலையத்திலும் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்களும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். பத்மநாத், முழுமையான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்.